Hello students, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 7. இது வந்து part 2 வீடியோ. part 1 வீடியோ வந்து இப்போ சஜஷனில் வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட எண்டில் பாட்டனி அண்ட் ஜுவாலஜிக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. Give an account of G0 phase. ஸோ G0 ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நார்மல் செல்லோட லைஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம். அது எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? ஸோ G1 இருக்கும், அதுக்கப்புறம் S போகும், சிந்தசிஸ் போகும், அதுக்கப்புறம் G2 போகும், அதுக்கப்புறம் மிட்டாசிஸ் ஃபேஸ் போகும். இதுதானே ஒரு நார்மல் செல்லோட லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ மிட்டாசிஸ்னா என்னது? செல் டிவிஷன் ப்ராசஸ் தான். ஸோ இதுதான் ஒரு நார்மல் செல்லோட லைஃப் சைக்கிள். ஆனால் அப்படி இந்த நார்மல் லைஃப் சைக்கிள் ஃப்ளோவில் இருந்து தனியாக இங்கே வெளியே வந்திருக்கில்ல G0ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியே தனியாக வந்திருக்கு. அப்போ நார்மல் லைஃப் சைக்கிள் ஃப்ளோவில் இருந்து இது வந்து செப்பரேட் ஆகி ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து வருது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதை வந்து குவைசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கிருந்து எக்ஸிட் ஆகும்? G1லேருந்து என்ன ஆகுது? அது வெளியே வந்துடுது. நார்மல் ஒரு செல்லோட லைஃப் சைக்கிள்லேருந்து அது வெளியே வந்துடுது. இது எப்படி இருக்கும்? இந்த செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அதாவது இந்த செல் வந்து டெட்டெல்லாம் ஆகலை, அதாவது அந்த செல் செத்து போகலை, அந்த செல் வந்து உயிரோட தான் இருக்குது, அந்த செல் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் ப்ரோலிஃபரேஷன் நடக்காது. ப்ரோலிஃபரேஷன் என்ன? செல் டிவிஷன் வந்து நடக்காது. ஓகே, ஆனால் அந்த செல் ஆக்டிவாக தான் இருக்கும். இப்போ பிரெயின் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டா அந்த செல்ஸ் எல்லாம் நியூரான்ஸ், அது வந்து நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இது எங்கே இருக்குது? ஒரு நார்மல் ஃப்ளோவிலிருந்து இப்போ வந்து இது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. அதுதான் வந்து G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் லாங் பீரியட் இன் G0 ஃபேஸ். ஸோ இந்த G0 ஃபேஸில் செல்னால் லாங் பீரியட், ரொம்ப அதிக நேரம் வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த G0 ஃபேஸில் என்னாகும் அப்படின்னா செல் வந்து வளராது, க்ரோத்தே இருக்காது. ஓகே, ஸோ ஏன் க்ரோ ஆனால் தான் அடுத்து ஸ்ப்ளிட் ஆகணும். அப்போ அது நார்மல் ஒரு செல்லோட லைஃப் சைக்கிள்குள்ளே வந்துடும். இது வந்து தான் நார்மல் லைஃப் சைக்கிளே இல்லை, இது வந்து ஒரு ஹோல்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஹோல்டு ஸ்டேட்டில் இருக்குது, எதுவுமே நடக்காமல் சும்மா ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, பட் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அது என்ன ஆகும்? க்ரோத் ஆகாது. இது எதுலெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம உடம்புல தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லை, ஸோ க்ரோத் வேணாம் அப்படின்னா அது வந்து செல்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த ஸ்டேட்டுக்கு போயிடும்னா G0 ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அடுத்து G0 ஃபேஸ் இஸ் நாட் பெர்மனண்ட். இது பெர்மனண்ட் இல்லை அப்படின்னா என்னட்டோ? இது வந்து ரிவர்சபிள். இப்போ G0 ஃபேஸில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்பி அதனால லைஃப் சைக்கிள்குள்ளே வரவே முடியாது அப்படின்னெல்லாம் கிடையாது. G0 ஃபேஸ்க்குள்ளே இருந்து திரும்ப அது எங்கே போகலாம்? G1 ஃபேஸ்க்கு அது திரும்ப போக முடியும். அதுதான், அது வந்து பெர்மனண்ட் இல்லை. பெர்மனண்ட் இல்லைன்னா அது வந்து ரிவர்சபிள். எப்போ வேணாலும் அது வந்து G0 ஃபேஸ்லேருந்து திரும்ப நார்மல் செல் லைஃப் சைக்கிள்குள்ளே அதனால என்டர் ஆக முடியும். ஸோ அது வந்து ரிவர்சபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், differentiate cytokinesis in plant and animal cell. ஸோ பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் சைட்டோகெனசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைட்டோகெனசிஸ்னால் என்ன அப்படின்னா, சைட்டோபிளாசம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகணும், பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் சைட்டோகெனசிஸ். ஸோ எண்ட் ஆஃப் த சைட்டோகெனசிஸ் என்ன நடக்கும்? நமக்கு சைட்டோபிளாசம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு சைட்டோபிளாசம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது பிளான்ட்ல எப்படி நடக்குது? பிளான்ட்ல வந்து அனிமலை கம்பேர் பண்ணும்போது பிளான்ட்ல சைட்டோகெனசிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெம்பரேன் செல் வால் ஃபார்ம் ஆகி ரெண்டு செல்லும் ஸ்ப்ளிட் ஆகும். அதனால பிளான்ட்ல இந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு செல் பிளேட், ஒரு பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆகி ரெண்டு செல்ஸும் பிரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து பிளான்ட் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது என்னாகும் அப்படின்னா, இங்கே நடுவில் ஒரு பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும் நமக்கு.
ஓகே, இப்போ இந்த செல் பிளேட் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா சென்டர்ல இருந்து க்ரோ ஆகும், சென்டர்ல இருந்து எண்டுக்கு போகும். ஸோ அதோட க்ரோத் வந்து சென்டர்ல இருந்து லேட்ரல் வால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வெசல்ஸ் derived from கோல்கி apparatus. ஸோ கோல்கி apparatusல இருந்து நமக்கு வெசல்ஸ் வந்துட்டு வருது. இது என்ன பண்ணும், இதுதான் வந்து இந்த பிளேட், இந்த ரெண்டு செல்க்கு நடுவில் ஒரு பிளேட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த வெசல்ஸில் தான் இருக்கும். ஓகே, அது எங்கிருந்து வருதுன்னா கோல்ஜி அப்பேரட்டஸ்ல இருந்து தான் அது வந்து செக்ரிகேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா சென்டருக்கு வரும். ஈக்குவேட்டர்னா என்ன, இந்த மாதிரி சென்டருக்கு வந்து அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்ல அந்த பிளேட் எங்கே சென்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் லேமெல்லா. ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரி ரெண்டு செல்லா பிரியறக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு செல் வால் வந்து ஃபார்ம் பண்றது பேர் தான் வந்து சைட்டோகெனசிஸ். அடுத்து சைட்டோகெனசிஸ் அனிமல் செல்லில் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ சைட்டோகெனசிஸ் அனிமல் செல்லில் கிளீவேஜ் மூலமா நடக்குது. ஸோ இதுலேயும் அதே தான், சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆக போகுது. ஓகே, ஸோ கிளீவேஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே ஒரு அனிமல் செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி இங்கே டிவைட் ஆகும்னா இங்கே ஒரு கிளீவேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி உள்ள சுருங்கி அப்புறம் ஃபுல்லாக இப்படி இது வந்து இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ பிளான்ட் செல்லில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகி செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம். சென்டர்ல இருந்து வெளியே நோக்கி அந்த செல் பிளேட் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே அனிமல் செல்லில் என்ன ஆகுது, வெளியே இருந்து உள்நோக்கி வந்து பிரியுது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் கான்ட்ராக்டைல் ப்ராசஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளீவேஜ்னா அந்த சதை வந்து குவிஞ்சிருக்கிறது தான் வந்து கிளீவேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளீவேஜ் ஃபார்ம் ஆகிட்டு செல் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, ஸோ கிளீவேஜ் ஸ்டார்ட்ஸ் அட் பெரிபெரி ஆஃப் செல், அதான் சொல்கிறாங்க. அதாவது செல்லோட வெளிப்பகுதியிலிருந்து உள்நோக்கி வருது. ஓகே, உள்நோக்கி வந்து அந்த செல் வந்து ரெண்டாக பிரியுது. ஆனால் பிளான்ட் செல்ல என்ன பார்த்தோம், நடுவுல இருந்து, அதாவது உள்ளிருந்து வெளியே போகுது பிளான்ட் செல்ல. ஆனால் அனிமல் செல்ல வெளியிருந்து உள்நோக்கி வந்து இந்த செல் டிவிஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ சைட்டோகினசிஸ் எண்டில் நமக்கு பிளான்ட் செல்லாக இருந்தாலும் சரி அனிமல் செல்லாக இருந்தாலும் சரி சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் ரைட் அபவுட் பேட்ச்டீன் அண்ட் டிப்ளோட்டின் ஆஃப் ப்ரோபேஸ் 1. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மியோசிஸ் செல் டிவிஷனில் ரெண்டு டைம் வந்து செல் டிவைட் ஆகுது. ஸோ அட் லாஸ்ட் நமக்கு எவ்வளோ செல்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம், 4 டாட்டர் செல்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஸோ மியோசிஸில் தான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு டிவைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரோஃபேஸ் 1ல் 5 ஃபேஸஸ் இருக்குது. அதில் பேட்ச்டின் அண்ட் டிப்ளோட்டின் வந்து ஒன் ஆஃப் த ஃபேஸஸ். ஓகேவா, 5 ஃபேஸஸில் இது ரெண்டும் இருக்குது. ஸோ இதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ச்டின்னா என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து பைவலண்ட் குரோமோசோம்ஸ். ஸோ பைவலண்ட் குரோமோசோம்ஸ்னால் என்ன, இப்போது இங்கே இந்த ப்ளூ கலரில் இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த 2 குரோமோசோம் வந்து ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ். ஸோ ஐடென்டிக்கல் குரோமோசோம் இங்கே வந்து பேர் ஆயிருக்கு. ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் பேராக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து பைவலண்ட் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2 ப்ளூ குரோமோசோம்ஸ் பேராக இருக்குது, இங்கே ஒரு பைவலண்ட் குரோமோசோம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 2 ரெட் குரோமோசோம்ஸ் பேராக இருக்குது, அப்போ இங்கே ஒரு பைவலண்ட் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கிறது வந்து இங்கே ஒரு பைவலண்ட் குரோமோசோம் இருக்குது, இங்கே ஒரு பைவலண்ட் குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்புறம் டெட்ராட்ஸ் அப்படின்னா என்னென்னா,
இந்த 2 பேரும் பக்கத்துல நல்லா விசிபிளா இருக்குல்ல, அது பேர் தான் வந்து டெட்ராட்ஸ். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து தான் வந்து நம்ம டெட்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பேர் ஆஃப் பைவலண்ட் குரோமோசோம். இங்க ஒரு பேர் இருக்கு, இங்க ஒரு பேர் இருக்கு. இந்த 2 பேர் நமக்கு இப்போ கிளியரி விசிபிளா இருக்கும். எந்த ஃபேஸ்ல? பேட்ச்டின் ஃபேஸ்ல இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் ரெண்டும் கிளியர்லி விசிபிளா இருக்கும். அது பேர் தான் வந்து டெட்ராட். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டெட்ராட்ஸ்ன்னு சொல்றோம். இப்படி ரெண்டும் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமோசோம்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா வந்து கிராசிங்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ நான் சிஸ்டர். இது ரெண்டும் சிஸ்டர் குரோமோசோம்ஸ் இல்லை. ஏன்னா அது ரெண்டும் ஐடென்டிக்கல் கிடையாது. ஐடென்டிக்கலா இல்லாதங்காட்டி இது வந்து நான் சிஸ்டர் குரோமோசோம்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்க போகுது? கிராஸ் ஓவர் நடக்க போகுது. அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல்ல ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகுது. இப்போ இந்த பேட்சிட்டின் ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ரீகாம்பினேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ரீகாம்பினேஷன்னா என்ன? அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுச்சு இல்லையா, ஒரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமோசோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா குரோமோசோம் வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும். எங்கே கிராஸ் ஓவர் நடந்துச்சோ, இப்போ இங்கே வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, அங்கே என்ன இருக்கு? இப்போ அந்த 2 குரோமோசோம்ஸும் லிங்க் ஆன ஸ்டேட்லேயே தான் இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் மீடியேட்டட் பை என்சைம் ரீகாம்பினேஸ். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்சைம் வேணும்ல. என்சைம்னா என்னது? ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அந்த ஏதாவது ஒரு ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணணும்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் என்சைம்ஸ் வேணும். ஸோ இதை வந்து மீடியேட் பண்ணுது இந்த என்சைம். அடுத்தது இப்போ டிப்ளோட்டின். ஸோ டிப்ளோட்டின் என்னது? பேட்ச்டின் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேட் வந்துட்டு டிப்ளோட்டின். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகி தான் இருக்கும். இந்த கிராஸ் ஓவர் இருக்கு இல்ல, இப்போ ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம், இங்கே இந்த கிராஸ் ஓவர் இருக்கு இல்ல, அதை வந்து சைஸ்மேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சைஸ்மேட்டாங்கிறது என்ன அப்படின்னா எங்கே வந்து கிராஸ் ஓவர் நடந்துச்சோ அங்க அந்த குரோமோசோம்ஸ் இன்னும் ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், இதை தான் வந்து சைஸ்மேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிப்ளோட்டின் ஸ்டேட் வந்து ரொம்ப லாங் டைம் இருக்கும். ஓகே,